விஜய் கட்சியிலேருந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அதை தாண்டி பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் 3 பேர். அதில் குறிப்பாக தங்கையை இழந்த அண்ணனும் மகனை இழந்த தந்தை இவங்களோட பெட்டிஷன் வந்து ரொம்ப குறிப்பாக பார்க்கப்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் அவங்க வச்ச பாயிண்ட்ஸ். விஜய் தரப்புல இருந்து என்ன கோரிக்கை வச்சாங்களோ அதே கோரிக்கை தான் இவங்களும் வைக்கிறாங்க. ஐயா, நீங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வைக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா அதை உச்சநீதிமன்றமே வைக்கட்டும். நீங்க வந்து ஒரு பொதுவான மனிதனோ இல்ல பொதுவான ஜட்ஜுக்கு கீழே ஒரு டீம் செட் பண்ணுங்க. நாங்க அதை வந்து நம்புறோம். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் இருந்திருக்கு. நான் என் மகனை இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கேன். குறிப்பிட்ட இடத்துல வந்து எப்படி ஆம்புலன்ஸ் முன்பாகவே வந்தது, நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, இப்படி எண்ணற்ற கேள்விகளை அவங்க உச்சநீதிமன்றத்தில் வாதமாக வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, உடனடியாக இவ்வளவு கருத்தையும் கேட்டுட்டு உடனே முடிவெடுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம் என்னன்னா, உச்சநீதிமன்றத்தை இருதரப்பு நியாயங்களையும் கேட்டிருக்காங்க. அரசாங்கம் அவர்கள் தரப்பு குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க, தாவேக்காவும் முன் வச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பமும் அவங்களும் ஒரு பெட்டிஷன் போட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த விதமான டேட்டுமே இல்லாம, அதாவது இப்போ நாங்கள் அறிவிப்போம் அப்போ அறிவிப்போம் அப்படின்னு சொல்லாம இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதன் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு வந்து திங்கட்கிழமை காலையில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.